ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஃப்எல் ஹோம் ஃபினான்ஸோட என்சிடி ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். பேசிக்காகவே ஐபிஓ அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஷேர் மார்க்கெட்டில் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வந்து சொல்லுவோம், ஓகேங்களா. பட் இந்த என்சிடி ஐபிஓங்கிறது பற்றி நம்ம முன்னாடியும் வீடியோவும் போட்டிருக்கோம், அதை வந்து பாருங்கள். இப்போ இந்த என்சிடிங்கும்போது நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டாக வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடபிள், நம்மளோட டீமெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் ஆகும், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஐஏஎஃப்எல் ஹோம் ஃபினான்ஸுங்கிற கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு தேவைப்படுறதுனால அவங்க வந்து இந்த பாண்டு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹவுசிங் லோன் ரிலேட்டட் கம்பெனி, ஹவுசிங் லோன் வந்து தரவங்க, ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு தரவங்க எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இதோட ஐபிஓ வந்து வந்திருக்கு, வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஆகிடுச்சு ஆல்ரெடி. க்ளோஸ் ஆகுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 19 டிசம்பர் 2024 வந்து க்ளோஸ் ஆகுது. இதோட ரிட்டர்ன் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பர் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9.27% இருக்கும். இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் இருந்தால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஏஏ ஸ்டேபிள் கிறிசில்ங்கிற கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஏ ஸ்டேபிள்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல லோ ரிஸ்க்கான ரேட்டிங் வந்து. சரி, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க சீரீஸ் வைஸ் நம்ம வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, அது மூலயமா வந்து பார்த்துக்கலாம். இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்பரேட் பாண்ட், ஓகேங்களா. கார்ப்பரேட் பாண்ட், அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செக்யூர் பாண்ட்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏஏ கிறிசில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஏங்கிறது ஓரளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவான ரேட்டிங். ஸோ இதில் வந்து செலக்டட் சீரீஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா இப்போ சீரீஸ் 1 கொடுத்தோம் அப்படின்னா அதோட ரிட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 மாதம், அதாவது 2 வருஷத்தில் 1770 ரூபா வந்து கிடைக்கிது. இதே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது இந்த 10,000 போடுறீங்க அப்படின்னா 3 வருஷம் கழித்து ஆல்மோஸ்ட் 3000 ரூபாய் கிட்ட வருது. இன்னும் மேலே போக போக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு சேர்த்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 4,450 ரூபாய் வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 30,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. 30,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா 9.27% இருக்கும்போது மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 மாதம் நம்ம கொடுத்துருக்கிறது மந்த்லி பே அவுட். எனக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருங்க, நான் 30,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக அதுவே போட்டு தருது. ஜனவரி மந்த்லேருந்து 222 ரூபா 50 பைசா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ரெடிட் ஆகும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட அக்கௌண்ட்டில், பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு அமௌண்ட் வந்து ஒவ்வொரு மாதம் வந்து க்ரெடிட் ஆகிட்டே இருக்கும், வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து 2029 டிசம்பரில் முடியும் போது உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்து ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்தோட 222 ரூபா டேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்த்து 30,222 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆகிடும். சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாண்டில் டேக்ஸ் உண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே உண்டு. அது வந்து டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க, பர்டிகுலர் அமௌண்ட் மேலே உங்களுக்கு இருந்தது அப்படின்னா. இப்போ வந்து நீங்கள் வந்து நான் வந்து சேலரி பர்சன் இல்லை, என்னோடய ஒய்ஃபோ இல்லை அம்மா பேர்லேயோ வந்து போடணும்னாலும் போடலாம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக டிடிஎஸ் எதுவுமே வந்து கட்ட தேவையில்லை. அன்டில் நீங்கள் வந்து ஒரு 3 லட்சம் மேலே ஏர்ன் பண்ணாத வரையும் நீங்கள் எந்த டேக்ஸும் கட்டவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். பட் சப்போஸ் வந்து 2.5 லட்சம் மேலே 3 லட்சம் மேலே இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் கட்டுற மாரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தது பாண்ட்ஸில் வந்து ரிஸ்க் இருக்கும். பட் பேஸ்ட் ஆன் இது வந்து செக்யூர்டு பாண்டுங்கிறதுனாலையும் ஏஏ வந்து கொடுக்கறதுனாலையும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லோ ரிஸ்க் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இது செக்யூர்டுங்கிறதுனால என்ன அப்படின்னா இந்த கம்பெனி வந்து திவாலா ஆனாலுமே வந்து இவங்க அடமானம் வச்ச பத்திரங்கள் இல்லை அசட்டை வந்து விற்றுட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ், சீனியாரிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து திரும்பி வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த பாண்டில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கோல்டன் பைங்கிற வெப்சைட் மூலயமா வந்து நீங்கள் வந்து உங்களோட டீமெண்ட் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் பாண்டை உங்களோட அக்கௌண்ட்டில் ஏற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜெரோதா, ஏஞ்சல் ஒன், அலைஸ் ப்ளூ இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா புரோக்கர் மூலயமா அவங்க வெப்சைட்டில் போனவே இதேமாரி பாண்ட்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அது மூலயமா அப்ளை பண்ணி
நீங்கள் வந்து மந்த்லி ஒரு இன்கம் 222 இப்போ 30,000க்கு கொடுத்தாலும் பண்ணிக்கலாம். இது வந்து மந்த்லி மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லியும் கொடுக்குறாங்க, குமுலேட்டிவாகவும் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மந்த்லி வேணாம், இயர்லி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து வந்துடும். அதை நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கேஷ் ஃப்ளோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிற எல்லா அமௌண்ட்டுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து 30,000 வந்து கொடுக்குறேன். எனக்கு வந்து ரூ. 13,875 ஒரு 60 மாதம் வந்து முடிஞ்ச பிறகு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான். நீங்கள் இதில் வேறு ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.